வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா 90 தொகுதி 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி, விஜயிடம் பேசப்பட்ட டீலிங்கு, பொதுவெளியில் போட்டுடைத்த ஆதவ் அர்ஜுனா, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. அப்போ அதிமுக தவேகா கூட்டணி உருவாகி விட்டதா அப்படின்னு கேட்பீங்க. அதை பற்றி தான் பேச போறோம். ரெண்டாவது, யார் கூட்டணியில சேர்ந்தாலும் சரி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஏன்னா அண்ணாமலை ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்கின்றார். அதை வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மரண பீதியே ஏற்படுகிறது. திமுகவை எப்படா இவனுங்க தோக்கடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையான விஷயத்தை வீடியோ ஆதாரத்துடன் அலச போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாத, முழுமையா பாருங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஆதவ் அர்ஜுனா விஷயத்தை பேசுறதுக்கு முன்பாக ஊடகத்தினுடைய நடுநிலைமையை பற்றி பேசணும். ஏன் தெரியுமா? நேற்று தான் திமுக இடத்துல இருந்து சோசியல் மீடியாவில் இருந்து மெயின் மீடியா வரைக்கும் 610 கோடி ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறதா. நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய செய்திகளை முன்னிலைப்படுத்தியிருப்பாங்க, போராட்டங்களை ஒளிபரப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைய காலையிலிருந்து அதிமுக செய்திகளை புறக்கணித்திருப்பார்கள். பிஜேபி செய்தின்னு தான் நான் சொல்றேன். தலைப்புச் செய்திகளில் ஒருபோதும் இடம்பெறாது. மற்றபடி கீழே பெட்டி செய்தியாக இடம்பெறலாம். ஆனால் தலைப்புச் செய்திகளில் இனிமே அதிமுக செய்தி இடம்பெறாது. அது மட்டும் இல்ல, நீங்க யூடியூப்ல செய்தி பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, பேஸ்புக்ல வீடியோ பார்த்தாலும் சரி, எக்ஸ் தளத்தை போய் பார்த்தாலும் சரி, இனி விளம்பரங்கள் ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு திமுக விளம்பரங்கள் முழுமையாக ஓடும். இதற்கு முன்பெல்லாம் திமுக விளம்பரங்கள் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு நம்ம பேசுற வீடியோவை நீங்க பார்க்கலாம். ஆனால் இனிமே அதற்கான வாய்ப்பில்லை. திமுக விளம்பரத்தை முழுமையாக பார்த்துவிட்ட பிறகுதான் நம்முடைய வீடியோவை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பணத்தை இறக்கிட்டாங்க. நீங்க ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தா கூட உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து திமுக கொண்டு வந்த திட்டங்களையும் முதலமைச்சருடைய பெருமைகளையும் துணை முதலமைச்சருடைய பெருமைகளையும் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் யூடியூப்லயோ இல்ல சோசியல் மீடியாவிலயோ ஆக்டிவா இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பணம் போயிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்கள் மெயின் மீடியாக்கள் அத்தனையும் திமுக விலை பேசி இருக்கிறது. அதற்கான நிதியை கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் வரைக்கும் பெருசாக அதிமுக மற்றும் பாஜக செய்திகளை நம்மளால பார்க்கவே முடியாது. குறிப்பா ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தலைப்புச் செய்திகளில் பார்க்கவே முடியாது. ஒருவேளை அதிமுக பாஜக வாக்கு வங்கியை பிரிக்கிற மாதிரி யாராவது அரசியல் களத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள முன்னிலைப்படுத்துவாங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது என்பதற்காக திமுகவுக்கு எதிராக நானும் அரசியல் பண்றேன் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க இல்லையா, அவங்களை வேண்டுமானால் முன்னிறுத்தலாம், அவங்க செய்தி வேண்டுமானால் வரலாம். ஆனால் திமுகவுக்கு இணையான பிரதான கூட்டணியா இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி பற்றி ஒரு வார்த்தை கூட இனிமே தலைப்புச் செய்திகளில் வரவே வராது. பிரேக்கிங் நியூஸும் வராது. ஆனா திமுகவுடைய தவறுகள் இணையதளத்தில் விவாதிக்கப்படுகிறது. அதுலயும் கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா திமுக கடந்த காலங்களில் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றத கரடியே காரி துப்பன மாதிரி இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதாவது ஒரு பொற்கால ஆட்சி நடக்கும்போது இன்னைக்கு அனாவசியமா குறைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வேலை அவங்க நினைக்கிறாங்களே. என்னமா இங்க பொற்கால ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சிபிஎம் தேவையில்லாம குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியல. 2026 தேர்தலில் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா உங்களுடைய கணிப்பு எப்படி? இல்ல அவங்க கொடுத்த வாக்குறுதி அவங்களே நிறைவேற்றணுன்ற இதுல அதிருப்தியில கடுமையான ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க. ஆசிரியர், அரசு ஊழியர், இந்த மாதிரி ஒரு தொகுப்பூதிய மதிப்பீட்டுல பல ஆண்டு காலமாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அரசு ஊழியர், ஆசிரியர், அதே மாதிரி விவசாய மத்தியிலே அதிருப்தி இருக்கு. இவர் பெயரு பே. சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இன்னைக்குதான் திமுகவுடன் கூட்டணி உடன்பாடும் உறுதியாக போது, தொகுதி உடன்பாடும் இறுதி செய்ய போறாங்க. ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமையா. கேட்டா நாங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மதத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் எதிரானவர்கள். நாங்க ஒரு நாடு என்ற வரையறைக்குள்ள வரமாட்டோம். உலகமே எங்களுடைய நாடு என்று சொல்றவனுங்க புதன்கிழமை நல்ல நாள்ல தான் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையும் இறுதி செய்வோம், தொகுதியும் இறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட போய் இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையும் கூடவே தொகுதி உடன்பாடும் செய்ய போறாங்க. அதோட நிறைந்த அமாவாசையா
இந்த நிறைந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் சென்டிமெண்ட். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வந்துடுச்சோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது. சரி, இந்த பே சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு? தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ரெண்டாவது, யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ற பட்டியல இந்த பே சண்முகம் அவர்களும் சொல்றார். அரசு ஊழியர்கள் தான் வந்து திமுகவுக்கு மெயினான வாக்கு வங்கி. அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை, அப்புறம் எப்படி வெற்றி பெறும்? அதோடு போச்சுன்னா திமுக நினைத்துக் கொள்கிறதாம் பொற்கால ஆட்சி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பே சண்முகம் அவர்கள் இந்த வீடியோவில் இன்னும் கூடுதலாக சொல்லுவாரு. அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து 99% வாக்குறுதியை நிறைவேற்றும் சொல்றாங்க, ஒருத்தர் 98% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் சொல்றாங்க. அதோடு போச்சுன்னா சில அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டோம், கொடுக்காத வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்கின்றோம், அதனால இனிமே என்ன செய்யுது மக்களுக்கு, எல்லாமே செஞ்சிட்டுமே அப்படின்னு என்ன செய்யுதுன்னு தெரியாம அல்லல் பட்டு கொண்டு இருக்கின்றார்களாம். சோ மொத்தத்துல தேனாரும் பாலாருமா ஓடுது இந்த ஆட்சி மீண்டும் வரதுக்கு அப்படின்னு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே வந்து காரி துப்புது. சோ அதனால இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் இவையெல்லாம் கூட்டணி உறுதியாகாத முன்னாடி பேசினவை. கூட்டணி உறுதியாகிவிட்ட பிறகு வைட்டமின்கள்லாம் கிடைச்ச பிறகு அப்படியே இந்த வாயானது ஹஹா இந்த மாதிரி ஒரு பொற்கால ஆட்சி இருக்க முடியுமா அப்படின்னு துதிப்பாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அறிவாலயத்தினுடைய அடிமைகள். இவங்க 6 தொகுதியை விட அதிகமான தொகுதி வேண்டும் என்று அடம்பிடிக்கின்றார்களாம். ஆனா திமுக 5 தொகுதி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்களாம். அதனால கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் இழுபறியில் இருக்கிறதா. எதுக்கு? இந்த தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல 17 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. ஆகாஷ் காவல் நிலையத்திலேயே மரணம். சோ இன்னும் உடலை 2 பேரும் வாங்கவே இல்லை. போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. நேற்று அதிமுக காரங்க எல்லாத்தையும் படம் பிடித்து காட்டிட்டாங்க. சோ இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திசை திரும்பணும் இல்ல. அதனால திமுக கூட்டணியில இழுபறி இருக்கிறது, அடிதடி இருக்கிறது, சண்டை இருக்கிறது. திருமாவளவன் டெரரு. அவர்லாம் வந்து தேமுதிகவை கூட்டணியில சேர்த்து திருமாவளவனை சூடேற்றி விட்டார்கள். தேமுதிகவுக்கு என்ன தொகுதி தராங்களோ அந்த அளவுக்கு தான் திருமாவளவன் தரணும், இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டாரு. தனித்து போயே முதலமைச்சரை சந்திச்சிட்டாரு. அதனால அவ்வளவுதான் திமுக கூட்டணி ஊத்திக்கிச்சு, இணக்கம் இல்லை அப்படின்னு அலப்பற பண்ணுவாங்க. திருமாவளவனுக்கு தொகுதியை விட விட்டமின்கள் தான் முக்கியம். அதனால கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கும் ஏற்கனவே விட்டமின்கள் கொடுக்கப்பட்டது. இப்போது விட்டமின்கள் வந்து சேரும். திருமாவளவன் அவர்களுக்கும் விட்டமின்கள் வந்து சேரும். அதோட போச்சுன்னா போன முறை 6 தொகுதியா, இந்த முறை 4 தொகுதியோட நிக்கிறேன். ஆனா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் வளர்ந்துடக்கூடாது, அவங்களை எப்படியாவது மதம் மாற்றணும், அதுக்கான வழியை பாக்குறியாப்பா திராவிட மாடலை அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு 4 தொகுதியில போட்டிடுவாங்க. சோ மொத்தத்துல மதவெறி பிடிச்ச திருமாவளவனுக்கு தொகுதி பற்றியோ, கட்சியில உழைக்கிறவங்களை பற்றியோ, அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றியோ, இல்ல பதவிகள் கிடைக்க வேண்டும் பற்றியோ எந்த சிந்தனையும் கிடையாது. அதனால திருமாவளவன்லாம் டெரரும் கிடையாது, திமுக எதிர்த்து பேசக்கூடியவரும் கிடையாது. அப்படி பேசுறதா இருந்தா இந்த 5 வருஷத்துல பட்டியலின மக்களுக்கு எதிராக எவ்வளவு அவலங்கள் நடந்தது. பட்டியல் போட்டு திமுக நெருக்கடி கொடுக்கலாமே. கூட்டணி என்பது வேற, மக்களுக்காக அரசியல் செய்வது என்பது வேற. அதெல்லாம் தனித்தனியா பாக்குறது கிடையாதா? மக்கள் எப்படி அழிஞ்சாலும் பரவாயில்ல, கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு இந்து மதத்தை ஒழிக்கணும் அவ்வளவுதான் அஜெண்டா, பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணணும் அவ்வளவுதான் அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிங் ஜிங் போட்டு நிற்கிறது தான் ஒரு தலைவனுக்கான அழகா என்ன. அதனால திருமாவளவன் டெரரும் கிடையாது, திமுக டெரராக திருமாவளவனை வளர்க்கவும் விடல. அதனால திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவனுடைய ஒரு தலித் அணியாகத்தான் வச்சிருக்குது. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். திருமாவளவன் தனித்து செயல்படலாம் என்றாலும் கூட திருமாவளவனுடன் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மாதிரி மாறிட்டாங்க. அதனால திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தனித்து இயங்க முடியாது என்ற விஷயம் தெரியும். அதனால திமுக கூட்டணியில மிகப்பெரிய அடிதடி இருக்குது, சலசலப்பு இருக்கிறது, இணக்கமான சூழ்நிலை இல்லை அப்படின்னு எவனா தட்டி ஆத்தனான்னு வச்சுங்களேன். திமுகவுடைய தவறுகளை மறைப்பதற்காக தான் இவங்க ஒட்டுமொத்தமா ஆட்டம் போடுறானுங்க, அலப்பற பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசிருக்காருன்னு பாருங்களேன். ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் சொல்றேன் ஐயா. தமிழகத்தில் டாஸ்மார்க்கினுடைய கணக்குப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்தமாக விற்கப்பட்ட பாட்டில், 5 ஆண்டுகள்ல டாஸ்மார்க் வித்த பாட்டில் பாத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். கஞ்சா கம்மிதான், 6100 கிலோ தாங்க. சிந்தட்டிக் கம்மிதான். டாஸ்மார்க்ல விற்கப்பட்ட பாட்டில், ஒரு பாட்டில் எடுத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். முதலமைச்சர் சொன்னார், நான் சொல்லிங்க, ஸ்டாலின் என்ன இதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது 10 ரூபான்னு கணக்கு சொன்னார். அப்ப 1495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் போட்டார். இந்த சாராய அமைச்சர் சம்பாதிப்பது மட்டுமே 14,950 கோடி ரூபாய். பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 14,950 கோடி ரூபாய்.
நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சொன்னது போல முதல் குடும்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பணம் ஆறு போல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுல திமுக ஆட்சியில 1450 கோடி பாட்டில், கோடியை கூட 1450 கோடி பாட்டில் வித்திருக்கு. அதன் மூலமாக 14,950 கோடி ஒரு அமைச்சர் மட்டுமே சம்பாதிச்சிருக்கின்றார் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். சோ தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக குடிகார மாநிலமா மாறிடுச்சு. ரெண்டாவது, இதை குடிச்சவனுடைய குடும்பம் எல்லாம் நடுத்தருக்கு வந்தாச்சு. ரெண்டாவது, இளம் விதைவுகள் ஏகப்பட்டதாகி போய்விட்டது. 1000 ரூபாய் கொடுத்த உடனே ஓட்டு போட்டுருவாங்க, 5000 ரூபாய் கொடுத்த உடனே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்யான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் உண்மைதான். மக்களை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய் பத்தி தான் பேசுறாங்க. ஆனா தமிழகம் அழிஞ்சிட்டு வந்து திராவிட மாடல் ஆட்சியில வேலை வாய்ப்பு இல்லை, சுகாதாரம் இல்லை, கல்வி தரம் இல்லை, அங்கங்கே சட்ட ஒழுங்கை கெட்டு போகிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை பற்றியெல்லாம் யார் சிந்திச்சான்? 5000 ரூபாய் கொடுத்தாங்கோ அப்படின்னு ஒரு அமைச்சரே வந்து 14,950 கோடி அடிச்சு வச்சிருந்தாருன்னா 10 ரூபாய் வாங்கினதுல மட்டும் இன்னும் ஏகப்பட்ட ஸ்கேம்லாம் செந்தில் பாலாஜி மீது புகாரா இருக்குது. அதெல்லாம் எவ்வளவு அடிச்சு வச்சிருப்பான்னு தெரியாது. ஒரு அமைச்சரே இத்தனை கோடி வச்சிருந்தாருன்னா இவருக்கு இணையாக தேர்தல் காலத்தில் செலவு பண்ண முடியுமா? அதிமுக கூட்டணி வெற்றி பெற முடியுமா? மலைப்பா இருக்கிறது திமுகவுடன் மோதி வெற்றி பெறுவது என்பதே. அதனால அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா பகல் கனவு அன்றி வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் அண்ணாமலையுடைய செய்தியை நம்ம கொண்டு வந்து சேர்த்தோம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பது குழந்தைக்கு கூட தெரியுது. ஆனால் இந்த கோழியினுடைய ரெக்கையை பிச்சு போட்டு கடைசியில வந்து அந்த கோழிக்கு 4 அரிசி போடுறாமல்ல, அது மாதிரி தான் தமிழக மக்களை எவ்வளவெல்லாம் வாட்டி வதைக்க முடியுமோ அவ்வளவெல்லாம் வாட்டி வதைத்து விட்டு 1000 ரூபாயும் இலவச பேருந்தும் 5000 ரூபாய் கொடுத்தது திமுக ஆட்சி மீண்டும் கொண்டு வந்து நிலை நிறுத்த போறாங்க. ஆனால் அடுத்த 5 ஆண்டு சாமி தமிழகமே இருக்காது, சுரண்டி தின்னுடுவாங்க. அப்பதான் தெரியும் பிளேட் இருக்குது சோறு இல்லை, கிளாஸ் இருக்குது தண்ணி இல்லை, ஆடா உட கிழிஞ்சு போச்சு, வாங்குறதுக்கு காசு இல்லை. இந்த பரிதாப நிலையை திமுக காரன் ஏற்படுத்தி விட்டு அவன் கோட்டீஸ்வரன் ஆயிருக்க போறான். அடிச்ச காசெல்லாம் வெளிநாட்டில் பதுக்க போறான். அவன் ஜாம்னு வாழத்தான் போறான். ஆனா 5000 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் இலவச பேருந்துக்கும் நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, நடுத்தருவில் நின்று அழத்தான் போறீங்க. அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். ஊடகத்துக்கு என்ன இருக்குது? இப்ப படியாளம் தான் எஜமா, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா படி அளப்பான். அவன் பொய் செய்தியை பரப்பிட்டு போயிட்டே இருப்பான், உண்மையை பேச மாட்டான். அதனால நீங்க தான் நன்மை எது தீமை எதுன்னு தேடி பார்த்து ஆய்ந்து அறிந்து செய்திகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின டீலிங்க பார்த்துட்டு வாங்க. நான் இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நோன்பு மாதம் இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும், இஸ்லாமிய தோழர்களே கிறிஸ்துவ தோழர்களே தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம் 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க, 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2 வருஷம் நான் முதலமைச்சர் 2 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை, நான் உருவாக்கக்கூடிய அரசு மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. திமுகவை முதலமைச்சர் ஆக்கணும், ஐயோ நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களையோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ வந்து முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சபதம் எடுத்திருக்கின்றார். உண்மையா சொல்லுங்க, இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்றார் என்றால் சிறுபான்மையர் வாக்கு வந்து விழுந்துடுமா? திமுக சும்மா விட்டுருமா? அதெல்லாம் நடக்கிற காரியமா? இதன் மூலமாக விஜய்க்கும் திமுகவுக்கும் ஒரே அஜெண்டா தான். விஜய்க்கு அஜெண்டா இருக்கோ இல்லையோ, ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு நல்ல அஜெண்டா இருக்கிறது. திமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும். நாம விஜயுடன் வந்து சேர்ந்ததே வந்து சபரீசனுடைய அசைன்மெண்ட் தான். அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் தனித்து நிற்க போறாங்களாம். அதுலயும் வேட்பாளர் தேர்வு என்கின்ற போது ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாராம் ஒருத்தர், அவருடைய சொத்து மதிப்பு 10 லட்சம் கூட கிடையாதான், அவரெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறாங்களாம். இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் கொள்கை பேசுறாரு. அவருடைய கொள்கை என்பது நிலையாயிருக்கட்டும், அடுத்தடுத்த தலைமுறையானது எங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெற்றி பெறுவோம் 234 தொகுதியிலும் அப்படின்னு பேசல. மலையை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறோம். என்னைக்கு வேண்டுமானால் இந்த மலை உடைக்கப்பட்டு வழி பிறக்கும் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவனுங்க இந்த தேர்தலே வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிடும் சொல்றாங்க. இப்படி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேட்பாளர் ஆட்டோ ஓட்டுறவன அதிமுக திமுக மற்ற கட்சிகளுடன் வேட்பாளருடன் இவன் போட்டியிட முடியுமா? மொத்தத்துல வேட்பாளர் தேர்வே தவறு. ஆனா வேட்பாளர் தேர்வே தவறு என்பதை விட வேட்பாளரே வந்து பாத்தீங்கன்னா தவேக கட்சியில கிடைக்கல, அதனால கிடைச்சவன பிடிச்சி வேட்பாளராக போட்டிருக்காங்க.
இதன் மூலமாக என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, நாங்க திமுகக்கு எதிராக அரசியல் பண்ணுவோம், ஆனா திமுக தோக்கணும்னு பார்க்க மாட்டேயா. அதனால எவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்தாலும் சரி, நாங்க விஜய் அவர்களை ஏமாத்திட்டு அதெல்லாம் தேவையில்லை தலைவரா, உன்னுடைய நம்பிக்கை தான் பேச்சு, ஏன்னா சிறுபான்மையர் உன்னை நம்பி தான் கீறாங்கோ, அதனால நாம தான் திமுக தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மனசுல போய் கிளாஸ் எடுத்துட்டாரு இந்த ஆதவ அர்ஜுனா. அதனால எவ்வளவு ஆஃபரை அமித்ஷா அள்ளி கொடுத்தாலும் தனித்து நிற்க போறோம் என்று அழைத்து சொல்லிவிட்டார். அதுலயும் சசிகலா கூட சேகல பொழுகுது, ராமதாஸ் கூட சேகல பொழுகுது, கிருஷ்ணசாமி கூட சேகல பொழுகுது. அதனால சோழி முடிஞ்சது. சரி பார்க்கலாம். ஆனா அரசியல் களத்திலிருந்து இந்த 3 பேரும் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான். அதே மாதிரி மக்களுக்கு நடுநிலையானவர்கள் என்று கேட்டுக்கிட்டு திமுகவுக்காக ஒத்துவதுகின்ற, ஜால்ரா செய்கின்ற, இல்ல திமுக வெற்றிக்கு உதவுகின்ற விஜய் கட்சியும் அழிய வேண்டும். அதனால தான் அமித்ஷா கூட இனிமே நீ தனித்தே நில்லு, ஏன்னா திமுகவுக்கு போகின்ற சிறுபான்மையர் வாக்க கொஞ்சமேனும் நீ பிரிச்சினா அதிமுக வெற்றிக்கு உதவும். அதனால எவ்வளவோ இறங்கி வந்தோம், நீ தனித்து நிற்பன்னு சொல்றல, அந்த தனித்து நிற்பதிலும் எங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கழட்டி விட்டுட்டாங்க. சரி நண்பர்களே, ஆதவ அர்ஜுனா அவனுடைய தவறான வழிகாட்டுதல் மூலமாக மீண்டும் விஜய் நடிக்க போறாரு. அரசியல் களத்தில் இன்னொரு கமலஹாசனா மாறிட்டார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த வீடியோ தொடர்பாக நீங்க கருத்து சொல்லுங்களேன். நன்றி.